வணக்கம். பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2018 வந்துச்சு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பிஎம் ஆஷா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிஎம் ஆஷா அப்படிங்கிற ஸ்கீம் எதற்காக அப்படின்னா, விச் வில் ப்ரொவைட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அஷூரன்ஸ் டு ஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் அதை என்ஷூர் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சிருக்கக்கூடிய ப்ராஜெக்டோட பேர் வந்து பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்கூடியது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதில் இவங்க கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன எய்ம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ensuring remunerative prices to farmers to their produce as announced in the Union Budget 2018. ஸோ நியாயமான விலையில் அதுக்கு உற்பத்தி பண்ணி விற்பனைக்கு தகுந்த விலையில் அவங்கள வந்து ஃபார்மர்ஸ்க்கு அந்த விலைகளை உறுதி செய்து கொடுத்தல் அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருந்தாங்க. இது 2018 பட்ஜெட்டில் சொல்லியிருந்த ஒரு ப்ரொவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் எம்எஸ்பி கேன் இம்ப்ரூவ் ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ விவசாயிகளோட வருமானத்தை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆனது அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்தனிங் த ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதலை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரென்தனிங் ப்ரொக்யூர்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோஆர்டினேஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருக்கூடிய அடிஷ்னல் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ பிஎம் ஆஷா அப்படிங்கிற ஸ்கீமோட காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மொத்தமாக 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 காம்பனன்ட்ஸ் பற்றியும் விரிவாக நம்ம பேசலாம். அதில் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது, பிஎஸ்எஸ் அப்படிங்கிறது ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். ஸோ இந்த ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆவாங்க. எதுக்காக? டு ப்ரொக்யூர் பல்சஸ் ஆயில் சீட்ஸ் அண்டு கோப்ரா அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. வித் ப்ரோஆக்டிவ் ரோல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்சஸ் ஆயில் சீட்ஸை வந்து இவங்க ப்ரொக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரல் நோடல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஏஜென்சி சொல்லலாம். எஃப்சிஐ, என்ஏஎஃப்இடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஏஜென்சிஸ் இதில் இன்வால்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இந்த ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, லாஸஸ் இது எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னின்று அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐடியாலஜியில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இதில் கவர்மெண்ட் வில் ப்ரொக்யூர் 25% ஆஃப் மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸோட சர்ப்ளஸ் மார்க்கெட்டபிள் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்டிவ் உற்பத்தியான பொருட்களை வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எலிஜிபிள் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் அதில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபவுட் 16,000 crores வந்து இந்த பேங்க்குக்கு கேரண்டியாக வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் ஹஸ் மேட் அ ப்ரொவிஷன் அபவுட் 16,000 crores to be provided as bank guarantee for the agencies to procure the pulses or oil seeds from farmers ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு பேங்க் கேரண்டி வேணும் அப்படின்னா அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 16,000 crore வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரைஸ் டிஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் டிஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த ஸ்டேட் வில் ப்ரொவைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரைஸஸ் ப்ரிவைலிங் மண்டிஸ் அண்ட் எம்எஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறது, எதை கொடுக்கும்? டிஃப்ரென்சஸை வந்து எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை வந்து கொடுக்கும். மண்டிக்கும் எம்எஸ்பி இருக்கக்கூடிய ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது வந்து ப்ரைஸ் டிஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஆயில் சீட்ஸ் ஆர் டு பி கவர்ட் அண்டர் பிடிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆயில் சீட்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் டிஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீமில் வந்து இருக்குது, ரொம்ப முக்கியமானதாக இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கூடிய விஷயங்கள். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு
ஒரு இதுக்கு முன்னாடி முன்னுதாரணமாக ஒரு ரெண்டு ஸ்கீமை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் மாடல்டு எதை பொறுத்து எதோட மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவந்தர் புக்தான் யோஜனா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவந்தர் புக்தான் யோஜனா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருந்த ஒரு ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பவந்தர் பர்பாய் யோஜனா அப்படிங்கிறது ஹரியானாவில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் இவங்க கரெக்டாக சொல்கிறது நோ ஃபிசிக்கல் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னு வந்து அவங்க அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மாடலாக எடுத்துருக்காங்க. ஹரியானா அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷில் இருக்கிறத மாடலாக எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டாக் லிஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட்டு ஸ்டாக் லிஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இது பிஎஸ்எஸ் பிடிபிஎஸோட சேர்ந்து தான் அது வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. பைலட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் ஏஜென்சிஸ் வந்து இதில் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு தேவையான கோஆர்டினேஷனை வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் பர்டிகுலராக ஆயில் சீட் அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். அதே மாதிரி ப்ரைவேட் ஏஜென்சி பார்த்திங்க அப்படின்னா அதோட கமோடிட்டி அப்படிங்கிறது அது அவங்க ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய கமோடிட்டிங்கிறது எம்எஸ்பியோட ரெலவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட கைட்லைன்ஸ் பிபிஎஸ்எஸோட கைட்லைன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் இதில் கூடுதலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த ஸ்கீம் அசோசியேட் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணப்படும், அதுக்கு முன்னாடி என்னென்ன க்ரைசிஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். த ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் லிட்டில் டு ஸ்ட்ரென்தன் ப்ரொக்யூர்மெண்ட் மெக்கானிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் 2 கிராப்ஸ் வந்து வச்சுருக்காங்க, வீட் அண்டு ரைஸ் அப்படிங்கிறது 2 வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்ஷூர் பண்ணி கொடுக்குறது NSSO அப்படின்னு சொல்லியிருக்கு, நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு 2013 ஒரு கால்குலேஷன் வெளியிடுது. அதில் அடிப்படையில் பார்க்கும்போது 6% ஆஃப் ஃபார்மர்ஸ் தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எம்எஸ்பி ரேட்டில் விற்க முடியுது. ஸோ மீதி இருக்கிறவங்கள வந்து எம்எஸ்பி ரேட்டுக்கு கீழே தான் வைக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப பெரிய பேக் ட்ராப் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் KS ஆதித்யா அப்படிங்கிறவரோட தலைமையில் இருந்த ஸ்டடி 2017 வெளியாச்சு. அதில் 24% ஃபார்மர்ஸ் தான் ஹவுஸ் ஹோல்டு தான் எதை பற்றி தெரிஞ்சிருக்காங்கன்னா எம்எஸ்பி பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ எம்எஸ்பி பற்றி இவ்வளோ லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லேக் ஆஃப் நாலேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு எப்படி நம்ம எம்எஸ்பியோட ப்ரைஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ண ப்ரொக்யூர்மெண்ட்டை கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் PM ஆஷா ஸ்கீம் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தர் அது எம்எஸ்பியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்குது அப்படின்னாலும் ஒரு சில ஃபியூ ஸ்டேட்டில் இது ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி நிதி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டு இருந்துச்சு. அதில் அவங்க குறிப்பிட்றாங்க 79 ஃபார்மர்ஸ் அவங்க வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடு வித் எம்எஸ்பி ரெஜிம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த எம்எஸ்பி சிஸ்டத்து மேலே அவங்க டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலே இன் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதர் ஃபார்மர் இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் என்னெல்லாம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து டபுள் பண்ணணும், அதுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட், ஹார்வெஸ்டிங் ஃபெசிலிட்டி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்காங்க எஃபோர்ட்ஸ் ஆர் ஆன் த நியூ மார்க்கெட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் கிராமின் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் கமிட்டி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிறதோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நாம் பார்க்கப்படுது. நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆர் ஈனாம் அப்படிங்கிறதையும் அதோட எக்ஸ்போர்ட் பாலிசி அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, சாயில் ஹெல்த் கார்டு, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு அவங்க அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபெசிலிட்டிஸ் அட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர். ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸில் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்துறது, அதேமாதிரி பெட்டர் ஸ்டோரேஜ் மெத்தடு, ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்டேஜ், இது எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கூடிய இனிஷியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 2 நோடல் ஏஜென்சி வந்து சொல்லியிருந்தோம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியும், அதுக்கப்புறம் நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இன்னொன்றையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ FCI அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் 1964 அடிப்படையில் அவங்க க்ரியேட் பண்ணாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன், சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது அதோட எய்மாக இருந்திருக்கு. அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அப்படிங்கிறதையும் PDS ஓரியன்டாக இருக்கிறதும், அதே மாதிரி மெயின்டைன் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஓரியன்டாக கொடுத்துருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னா 1958 அமைக்கப்பட்டது. கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட் அப்படிங்கிறத அவங்க அதிகரிக்கிறதும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை வந்து கோஆப்ரேட்டிவ் மெத்தடில் கொண்டு வரதுக்கும் இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் பாடி அப்படின்னு கூட, ஜென்ரல் பாடி, மெம்பர் ஆஃப் ஜென்ரல் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாடி அதை வந்து டிசைட் பண்ணணும், அதை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடை அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. PM ஆஷா அப்படின்னு சொல்லக்கூடியதில், PM ஆஷாவில் மொத்தம் 3 காம்பனண்ட் இருக்குது. ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ப்ரைஸ் டிஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி 2வது இருக்குது. ஸோ 3வது வந்து பைலட் ஆஃப் ப்ரைவேட் அண்ட் ஸ்டாக் லிஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது 3 தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. தேங்க்யூ.